Hi guys, welcome back to our channel. நம்ம வந்து பார்த்தோன்னா எப்பவும் ரெகுலராக ஜே ஸ்டிச்சிங் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ்ன்னு சொல்லி ஒரு சேனலில் பண்ணுவோம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலோட அப்டேட்டு தான் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோங்க. ஆரி அப்படிங்கிறதுக்காகவே வந்து தனியாக ஒரு சேனல் ஆரம்பிங்க. ஸோ ஆரி ஒர்க் வந்து சொல்லி கொடுக்குறது, ஸ்டிச்சஸ் அண்டு ப்ளவுஸு மார்க்கிங்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆரி பற்றின வீடியோஸ் வந்து எங்களுக்கு தனியாக ஒரு சேனல் வந்து நீங்கள் ஆரம்பித்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா ஜே ஸ்டிச்சிங் அந்த சேனலே வந்து பார்த்தோன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு வந்து நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரி பற்றின அப் டு டேட் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் வருங்க. ஆரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாஸ், அட்வான்ஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தோன்னா இந்த நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் ஆரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஏர்னும் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தோன்னா டைலரிங் கிளாஸ்லேயே நம்ம வந்து ஆரி இலவச பயிற்சின்னு சொல்லி வச்சுருந்தோம். அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் நமக்கு நிறைய கிடச்சிது. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அதில் ஜாயின் பண்ணி குரூப்பில் நிறைய பேர் ஏர்ன் பண்ணி கற்றுக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி இது வந்து உங்களுக்கு இப்போ எதுக்காக நான் வந்து செப்பரேட்டாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ இது ஆரி பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். டைலரிங்க்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டிச்சிங்க்கு தனியாக நம்ம சேனல் வந்து எப்பவும் போல் ஜே ஸ்டிச்சிங் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் அந்த சேனல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரிக்காக மட்டும்தான். ஸோ இதில் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ, ஆரி பற்றின என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணலாம், ட்ரேசிங் ஒர்க்கு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மாதிரி எல்லா விஷயமும் வந்து பார்த்தோன்னா இதோட சேனலில் வந்து வரப்போகுதுங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து கற்றுக்கணும், ஆரி வீட்டில் இருந்தே கற்றுக்கிட்டு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜே ஸ்டிச்சிங் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக் நீட்ஸ் வந்து மெட்டீரியல் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பேசிக் நீட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் வச்சுருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா A1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் துளிஃப் நீடில், அதாவது நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, லைனிங் கிளாத், இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஷோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டைலரிங்க்குள்ள ஒரு ஷாப் இருக்குல்ல, அதில் போயிட்டு நீங்கள் ஆரி நீடில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து துளிஃப் நீடில் அப்படின்னு வாங்கிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் 13 இல்லைன்னா 14 அந்த நம்பர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து நீடிலோட சைஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் கட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வந்து வாங்கிக்கோங்க, பென்சிலில் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ட்ரேசிங் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் சாக், டைலர் சாக் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வந்து நான் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாண்டு வந்து ஃபிக்ஸடு ஸ்டாண்டு. இது வந்து அயன் ஸ்டாண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு, ரிமூவல் ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் 4 லெக் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக. ஸோ இது உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்விங் த்ரெட்டு வந்து கண்டிப்பாக வேணுங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ஸில் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எல்லா இதுக்குமே வந்து பீட்ஸ்க்கெலாம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் துளிஃப் நீடிலே வந்து பார்த்திங்கன்னா 13 அல்ல 14 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரி போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதே பீட்ஸ் நீடில் அப்படின்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து துளிஃப்லேயும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அயன் நீடிலும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது பீட்ஸ் நீடில்னு சொல்லிட்டு நல்ல தின்ன ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், லீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த துளிஃப் நீடில் நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுமே வந்து நீங்கள் அயன் நீடில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வந்து கம்ஃபர்டபுளாக வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா துளிஃப் நீடில் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதை நான் பெண்ணுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன்.
அதை அந்த கையில் பிடிச்சி ரொட்டேட் பண்ணுறதெல்லாம் வந்து இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம போக போக கற்றுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பீட்ஸு, ஜர்தோசி, கட் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கலாம். இப்போது நான் கொஞ்சம் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்கேன். ஸ்டோனு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி காயின்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமி அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேசிக்கு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன உங்களுக்கு மெட்டீரியல் வந்து போதுமானது தான். ஓகேங்களா? ஸோ வந்து பாருங்கள், கோல்டன் பீடு 2mm 3mm பீடு, ஆஃப் பீடு, 4mm 5mm இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம போக போக ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருங்க கட்பீடு, அதுக்கப்புறம் ஜர்தோசி. இந்த கட்பீடெலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அழகழகாக நிறைய கலர்ஸில் கிடைக்கும், கட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் செயின் இந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறையா தேவைப்படும். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து தேவையான பேசிக் நீட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில். அதுக்கப்புறம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 inches ஃப்ரேம். நீங்கள் ஸ்டாண்டு வாங்குறீங்க அப்படின்னாவே 16 இல்லைனா 18 inches ஸ்டாண்டு, மேக்ஸிமம் ஸ்டாண்டு வந்து 18 தான் தருவாங்க. அது வந்து நீங்கள் ஃப்ரேமும் வந்து அப்போ அதுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து 18 inches ஃப்ரேம் வந்து வாங்கிக்கணும். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தோன்னா ப்ளைனாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து பார்த்தோன்னா இந்த பாவாடை நாடா வந்து சுற்றிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு க்ளூ கம் போட்டு சுற்றிருக்கேன். இது எதுக்காகனா நம்ம வந்து ப்ளைனாக அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம கிளாத்தில் வந்து டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாவாடை நாடாக சுற்றிருக்கேன். மேலே இருக்கக்கூடிய ஃப்ரேமில் வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போடணும் அந்த அளவுக்கு போட்டுக்கணும். அதே மாதிரி மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்லின் கிளாத்து. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒயிட்டே வந்து ட்ரை பண்ணுங்கள். பாப்லின் கிளாத்து ட்ரெஸ் கடையெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒயிட் கலர் பாப்லின் கிளாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பாப்லின் கிளாத்து ஒயிட் கலர் தான் உங்களுக்கு வந்து பெட்டர். கலர்ஸ் வந்து பார்த்தோன்னா பிளாக் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து நம்ம ஒயிட்டில் ட்ரை பண்ணும்போது தான் ஸோ நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க பேசிக் நீட்ஸு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி